வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். இன்றைக்கி ஜீரா ரைஸோட ஒரு ரிச்சியான டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பன்னீருக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை வாஷ் பண்ணிவிட்டு 4 துண்டாக கட் பண்ணி அதை மிக்சரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 6 முந்திரி பருப்பு, கேஷ்யூ 6 எடுத்துக்கலாம். நான் முழுசான முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இது கூட கொஞ்சமாக அந்த அரைச்சி எடுக்கிறதுக்கு பால் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நைஸாக, அந்த அளவுக்கு பால் விட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த 1 வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிறேன், மீதி பாதியும் யூஸ் பண்ணிக்குவேன். அது கடைசியில் பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது அதில் சேர்க்கணும். வெங்காயம் அரிஞ்சாச்சு. அடுத்து பன்னீரையும் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பேக்கெட் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். மசாலா அரைக்க வேண்டியது அரைச்சி வச்சாச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கு. குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பெரிய கடாய் வச்சுக்கிட்டேன். கனமான கடாயில் எண்ணெய் ஒரு 3 கரண்டி விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவும் சேர்த்துருக்காங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நான் 1 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே உப்பு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வெங்காயம், மசாலா, தனியா, ஜீரகம்லாம் நல்லா வதங்கி வருது. உப்பும் போட்டிருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எவ்வளோ வதங்குதோ எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. அப்போது தான் அந்த சமயத்தில் பன்னீரையும் சேர்த்து கலந்து விடணும். மசாலா நல்லா எண்ணெயில் வதக்க வதக்க தான் டேஸ்ட் இந்த கிரேவிக்கு நல்லா வரும். எந்த கிரேவியாக இருந்தாலும் அப்படி தான். இதில் வந்து இந்த மசாலா அரைச்ச மிக்சரில் கொஞ்சம் தண்ணியை கலந்து அதை சேர்த்துக்கிறேன். கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேணும் இல்லையா, அந்த எவ்வளோ நம்மளுக்கு லிக்விடாக இருக்கணும் கிரேவியோட இது, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி சேர்த்துட்டாலும் டேஸ்ட் மாறிடும்.
இப்போ அது வந்து லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கட்டும் கிரேவி. இது சமயத்தில் ஒரு பேனில் எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணலாம். பன்னீரை எல்லா பக்கமும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு பார்த்துக்கலாம். இது கூடவே நான் ஆனியன் மீதி ஒரு பாதி ஆனியன் இருந்தது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் இந்த எண்ணெயில் அந்த எண்ணெய் நெய் சேர்த்துருக்கேன். அதில் நல்லா வதங்கட்டும். இது கூட கசூரி மேத்தியும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கையில் சும்மா லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பெப்பர் பொடியும் 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது அங்கே கிரேவியும் கொதிச்சிட்ருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கணும். கிரேவியில் பன்னீர் எல்லா பக்கமும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு. இப்போது இதை வந்து அப்படியே அந்த கிரேவி வந்து கொதித்து ஓரளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். அந்த பச்சை ஸ்மெல் போய் கிரேவி நல்லா தளன்னு கொதிக்குது. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 4 to 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அந்த பன்னீரோட அந்த மசாலா சேரணும். அது நல்லா அது அப்சர்வ் ஆகும்போது பன்னீர் சாப்பிடும்போதும் அந்த கிரேவியை சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது அது சப்பாத்தி, பூரி, பராட்டா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பராட்டா வெரைட்டி, ரோட்டீஸ், இதுக்கெலாம் வந்து பெஸ்ட் காம்பினேஷன் இது. கீ ரைஸ், ஜீரா ரைஸ், இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரைஸஸ், மிக்சட் ஹர்ப் ரைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் கூட இந்த கிரேவி வந்து சூட்டபிளாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் அப்படி தான் பண்ணினது. ஜீரா ரைஸோடு இந்த கிரேவி பண்ணினது ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிள் லஞ்சாக இருந்தால் கூட நல்ல ஒரு டேஸ்ட்டு ரிச்சான ரெசிபியாக இருக்கும். நான் ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் பொரியட்டும். அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் அதில் இறங்கணும். ஆயிலில் ஒன்றா சேரும். அது கூடவே கொஞ்சம் ஒரு 5 பூண்டை வந்து குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அது. ஏன்னா நான் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த ஜீரா ரைஸ் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். கூடவே மிக்சட் ஹர்ப் சேர்த்துருக்கேன். நான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில். கூடவே ரைஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ரோஸ்டட் ஜீரக பொடியும் சேர்த்துருக்கேன் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. கூடவே இதுக்கு டேஸ்டான உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். சிம்பிளான ஜீரக ரைஸ். வெறும் ஒயிட் ரைஸோட அந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு ரைஸ் செஞ்சு அது கூட அந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது நிஜமாவே ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணிக்கலாமா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஜீரக ரைஸோட நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு கிரேவி, பன்னீர் கிரேவி. எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye. See you. Take care. Thank you.